இவனுக்கு குழந்தை இல்லாதனால ஊர்ல இருக்கிற யாருமே எந்த நல்ல காரியத்துக்குமே இவனை கூப்பிட மாட்டாங்க. இவன் டெய்லி அதே நினைச்சு குடிச்சிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லார்ட்டையுமே சண்டை போடுறான். ஒரு நாள் இவன் காட்டுக்குள்ள தேன் எடுக்கலான்னு போகும்போது அங்க ஒரு குழந்தை அழுகிற ஒரு சவுண்ட் கேக்குது. அங்க ஒரு பச்சை குழந்தைய யாரோ கீழே படுக்க வச்சுட்டு போயிருப்பாங்க. இதனா பார்த்த இவன் யாராச்சும் இங்க இருக்கீங்களான்னு எவ்வளவோ சவுண்ட் விட்டு பாக்குறான். ஆனா யாருமே வரல. அதனால அந்த குழந்தைய எடுத்துட்டு தன்னோட மகை மாதிரி இவனே வளர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பையனை நல்லா வளர்ந்து அந்த ஊர்லயே நடக்கிற வில்வித்த போட்டியிலனா விளையாண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்குறான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் மாலை போடுறேன்னு சொல்றான். அங்க இருக்கிற ஒரு ஆளு நம்ம ஹீரோவை தப்பா பேசினதும் அவன் கழுத்துல கத்திய வச்சிடறான். இதனால நம்ம ஹீரோவும் அந்த ஊருக்காரங்க கூட போகாம தன்னோட பையன் கையிலேயே மாலையை போட்டுக்கிறான். இப்படின்னா இருக்கும் போது அந்த ஊர் ஆளுங்க காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு புலி பாஞ்சு போகுது. உடனே அந்த ஊருக்காரங்க கிட்ட புலி வந்துருச்சுன்னு சொன்னோன்னே எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் கதவனா சாத்திக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்னா ஊருக்குள்ள வந்து செக் பண்ணி பார்த்ததுல புலிதான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால யாரையுமே வீட்டை விட்டு வெளியில வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதனா கேட்காம அந்த ஊர்ல இருக்கிற மாலை போட்டிருக்கிற எல்லாருமே இருமுடி கட்டிட்டு அந்த மலையை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஊருக்குள்ள ஒரு 4-5 பேர் இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ மாலை போட்டனாலதான் இது மாதிரினா நடக்குதுன்னு நம்ம ஹீரோவை ஒரு மரத்துல கட்டி அவனோட மாலைய கலட்டலான்னு பாப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட பையன் வந்து தயவு செஞ்சு மாலையை கலட்டாதீங்க, நீங்க போறதுக்கு தடையா இருக்கிறது அந்த புலி தானே, அந்த புலிய நான் புடிச்சிட்டு வரேன்னு இந்த சின்ன பையன் அந்த புலிய பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறான். அந்த ஊர் மக்கள் ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அங்க ஏதோ ஒரு புலி உருமுற சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன் புலி மேல உட்காந்து வரான். ஹீரோ கூட இவ்வளவு நாளா கூட இருந்தது அந்த ஐயப்ப சாமி தானே இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஐயப்ப சுவாமி பிடிக்கும்னா கமெண்ட்ல டைகரோட ஸ்டிக்கரை போட்டு விட்டு போங்க.